வணக்கம். இன்னைக்கு நாம ரஜினிகாந்த் சாரோட புது படம் கூலி அதோட வரவேற்ப பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது ரசிகர்கள் என்ன சொன்னாங்க, விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, சோஷியல் மீடியா, தியேட்டர்னு பல இடத்துல இருந்து கருத்துக்கள் வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு இந்த படத்தோட இந்த ஒரு கலவையான ரிசல்ட்டுக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஓகே, சரி ஆரம்பிக்கலாமா? படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு தியேட்டர்ல பயங்கரமான கொண்டாட்டம்னு கேள்விப்பட்டோம் இல்லையா? ஆமா ஆமா கண்டிப்பா. அந்த நடுராத்திரி காட்சிகள், அப்புறம் விடிய காலையில ஷோஸ், ஒரே விசில் சத்தம், கைத்தட்டல் தான். முக்கியமா ரஜினியோட அந்த ஸ்டைல், அந்த ஒரு எனர்ஜி, ஸ்கிரீன் பிரசன்ஸ், அதுக்காகவே பெரிய கூட்டம். தலைவர் மேஜிக்னு சொல்லலாம். ம் குறிப்பா அந்த செகண்ட் ஹாஃப பத்தி நிறைய பேர் பேசினாங்க. தெறிக்க விட்டுருச்சு அப்படின்னும், ஒரு ஃபிளாஷ்பேக் சீன்லாம் வந்து இந்தியன் சினிமாவிலேயே பெஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். இவ்ளோ கொண்டாட்டத்துக்கு நடுவுலயும் சில பேர் படம் அவ்ளோ கனெக்ட் ஆகல, ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் இழுவை அப்படின்னு சோஷியல் மீடியால சொல்லிருக்காங்க. ஆமா, அது கவனிக்க வேண்டிய விஷயம். ஒருத்தர் கூட கதை கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் தலைவரோட அந்த மேஜிக் எல்லாத்தையும் மறக்கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எப்படி இது? ஒரு பக்கம் பயங்கர கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் இப்படி ஒரு கருத்து. இந்த ஒரு முரண்பாடு இருக்கு இல்லையா? இது அப்படியே விமர்சகர்களோட பார்வையிலையும் தெரியுது. ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து 3.55 கொடுத்துருக்காங்க. சில பெரிய பேப்பர்களும் கிட்டத்தட்ட 3லேருந்து 3.5 அந்த ரேஞ்சில் தான். இவங்கெல்லாம் படத்தோட அந்த வேகம், ரஜினியோட கரிஷ்மா, அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் பாராட்டுறாங்க. ஆனா ஆனா எழுத்துல குறிப்பா அந்த முதல் பாதியில கொஞ்சம் வேகம் கம்மி, கதையில இன்னும் கொஞ்சம் பிடிப்பு வேணும்னு அவங்களும் சொல்றாங்க. ஓ சரி, சில பேர் இன்னும் கொஞ்சம் கடுமையா கூட விமர்சனம் பண்ணிருக்காங்களே. ஆமா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இவங்கெல்லாம் 2.5 தான். என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கிரிப்ட், டைரக்ஷன்ல சில ஏற்ற இறக்கம் இருந்தாலும் ரஜினி வந்து படத்தை தந்தோள்ல தாங்குறாரு அப்படின்னு. 2.5ஆ? அப்போ இந்தியா டுடே அவங்க 2.5ன்னு பார்த்தேன். அதுவும் இன்னும் கம்மி. ஆமா, அவங்க நேரடியாவே சொல்லிட்டாங்க, ரஜினியோட அந்த ஒரு ஈர்ப்பு விஷயத்தை தவிர திரைக்கதை ரொம்ப பலவீனமா இருக்குன்னு. அடேங்கப்பா, 2.5னா ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கே. கரெக்ட். ஸோ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து பார்த்தா ஒரு பேட்டர்ன் தெரியுது. ஒரு பக்கம் ரஜினிகாந்த் மேல இருக்கிற அந்த பயங்கர ஈர்ப்பு, சில மாஸ் சீன்கள், முக்கியமா அந்த செகண்ட் ஹாஃப் வேகம், இதுக்கெல்லாம் ரசிகர்கள் கிட்ட பெரிய வரவேற்பு. ஆனா மறுபக்கம் பார்த்தா இதே ரசிகர்கள்ல சிலரும், அப்புறம் பெரும்பாலான விமர்சகர்களும் கதை அமைப்பு, அந்த திரைக்கதையோட ஒட்டுமொத்த கோர்வை பத்தி கேள்வி எழுப்புறாங்க. அந்த ஸ்டார் பெருசா ஸ்கிரிப்ட் பெருசாங்கிற கேள்வி மறுபடியும் வருதில்ல. அதேதான். இங்க இது ரொம்ப தெளிவா தெரியுது. ஸ்டார் பவர் படத்தை காப்பாத்துதா, இல்ல கதையில இன்னும் ஆழம் தேவைப்படுதாங்கிறதா இப்ப இருக்கிற பெரிய விவாதம். அப்போ நாம இந்த படத்தோட வரவேற்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு கிளாசிக் ஃபேன் ஃபேவரட் படம்னு சொல்லிரலாமா? அதாவது ஸ்டார் பவர், மாஸ் மொமெண்ட்ஸ் வச்சு ரசிகர்களை திருப்திப்படுத்திருச்சு. ஆனா கதை, திரைக்கதைன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா எதிர்பார்க்கறவங்கள அவங்கள முழுசா திருப்திப்படுத்தல. இதுதானா? மிகச்சரியா சொன்னீங்க. இது வந்து ஒரு ஸ்டாரை மையமா வச்ச ஒரு சினிமா நிகழ்வு. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பயங்கரமா கொண்டாடுறாங்க. ஆனா அதே சமயம் அதோட கதைக்கரு, அந்த ஃபவுண்டேஷன் பத்தி சில முக்கியமான கேள்விகளையும் எழுப்புது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேலன்ஸ் இது. சரிதான். ஆக ஒரு உண்மையான ஜனரஞ்சக படம், ஆனா விமர்சன ரீதியா எல்லாராலையும் ஏத்துக்கப்படல. ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பவரே, இந்த ரசிகர்களோட உச்சக்கட்ட கொண்டாட்டத்துக்கும் விமர்சகர்களோட சில கடுமையான கருத்துகளுக்கும் நடுவுல இருக்கிற இந்த வித்தியாசத்தை பார்க்கும்போது ஒன்று தோணுது. நாமளே ஒரு படத்தோட கதையில குறைகள் இருக்குன்னு நினைச்சாலும் கூட அந்த ஸ்டாரோட கவர்ச்சி, அவரோட அந்த பர்சனாலிட்டி, அது வந்து படத்தோட தரம் பத்தின நம்மோட பார்வையை எந்த அளவுக்கு மாத்துது இல்ல பாதிக்குது. இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.